தேடினாங்க. குழந்தைய வச்சு கீழே இறங்கி வந்தாரு. ஒரு பதட்டம் அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்சது. இந்த மோக்ஷிதாங்கிற நேம் வந்துட்டு ஆக்சுவலா நான் சூஸ் பண்ணாதான் சார் கேட்டாங்க. இந்த இதை சூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சரி நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்கேன் சார்னு சொன்னேன். அண்ணாவும் அந்த பேரை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேன்னு வச்சுட்டாங்க. என் பேர் வந்து ரேவதி. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றோம். நான் வந்து ஆக்சுவலாக பாப்பா பிறந்த ஒரு 35 days தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு பேர் வைக்கலாங்கிறத ஒரு டெசிஷன் எடுத்து வச்சுருந்தோம். பார்த்தா இங்கே பொதுக்குழு கூட்டம் நடக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டு அண்ணாவோட ப்ரோக்ராம் தான் எனக்கு முக்கியம்னு நான் வந்துட்டேன். அண்ணாவோடது எப்போதுமே என்ன வாசகம், நம்மளோட பிரபலமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் நான் அண்ணனா இருப்பேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் தாய் மாமாங்கிற ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையில இன்னைக்கு அண்ணன்ட்ட நான் கேட்டேன், அதை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து மோக்ஷிதான்னு நேம் வச்சுருக்காங்க. மோக்ஷிதாங்கிற நேம் வந்துட்டு ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணாதான் சார் கேட்டாங்க. இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சரி நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் சார்னு சொன்னேன். அண்ணாவும் அந்த பேரை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேன்னு வச்சுட்டாங்க. நேத்துலேருந்து சித்தி சொல்லிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி பேர் வைக்கணும், ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு சாரை பார்க்க வர்றதுனால நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தோம். பேர் வைக்க முடியுமான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியலை எங்களால். ஆனால் வந்து சரி அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு தான் ஒரு ட்ரைல தான் முடியாந்தேன் நான். ஓகே, அது நடந்துருச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்க அங்கிருந்து சொன்னோம், அவர் கீழே இறங்கி வந்தாரு. தேடினாங்க. குழந்தைய வச்சு கீழே இறங்கி வந்தாரு. ஒரு பதட்டம் அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நாங்க அது கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சு வந்துட்டோம். பாப்பாவே தூக்கிக்கிட்டு என்னால முடியல, அந்த கிரஷ்ல என்னால வர முடியல. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூபிளான டைம்னு எங்களுக்கு தெரியும். அதை எங்களுக்கு ஒதுக்குனது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு.